ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிதா விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை வந்து காலையிலே சாமிலாம் கும்பிட்டு 1 to 2 சுக்கரம் வரவும்ல அப்படியே சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு மதிய சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டோம். டிவி படம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம். அதனால அப்படியே கிச்சனில் வந்து சாப்பிட்டு அப்படியே கிடக்கு. எதுவுமே க்ளீன் பண்ணல. ஒரு 1 hour அலுப்புப்பட்டதுக்கான வேலை தான் இன்றைக்கி. வாங்க இப்போ கிச்சன் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். கிச்சனோட நிலமை இப்படி தான் இருந்துச்சு. ரொம்பலாம் அழுக்காக இல்லை. சாப்பிட்டு சமைச்சதெல்லாம் அப்படியே மேலே மேலே இருந்துச்சு. எப்போதுமே க்ளீன் பண்ணிட்டு தான் போயிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் வந்து படம் பார்த்துட்டே உட்காந்துருந்தது வந்து அப்படியே வேலை அதிகமாகிடுச்சு. எனக்கு எப்போதுமே வந்து நீட்டாக வச்சுட்டு போயிட்டால் தான் மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கும். இதில் மாவுக்கு வேறு ஊற போட்டிருந்தேன்னா அதெல்லாம் அப்படி அப்படியே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து மாவு அரைக்கலாம் அப்படின்ட்டு. எப்போதுமே ஒரு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நான் ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் எந்தெந்த இடத்துல வச்சு அரேஞ்ச் பண்ணணும் அதெல்லாம் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுடுவேன். அதுதான் வந்து எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக நீட்டாக அடுக்கி வச்சிட்டா தான் பார்க்க கொஞ்சம் நீட்டாகவும் இருக்கும், எனக்கும் எடுக்க ஈஸியாகவும் இருக்கும். எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு பாத்திரமெல்லாம் விளக்குன பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து அழகாக வந்து அடுக்கி வச்சுட்டேன். அடுப்பு மட்டும் க்ளீன் பண்ணல, ஏன்னா நைட்டு தான் வந்து அடுப்பு டீப் க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் நைட்டு சமைச்சேன்னா கொஞ்சம் எண்ணெய் பிசுகாயிடும் அப்படின்ட்டு அடுப்பு மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு மொத்த பாத்திரத்தை எடுத்து போட்டு விளக்கி வச்சுட்டேன். பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாகவே தண்ணி போய் நிற்கும். அது எல்லாத்தையும் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கையுமே க்ளீன் பண்ணி விட்டாச்சு. கிச்சன் பார்க்க நீட்டாக இருந்துச்சு. அப்போ தான் மனசுக்கும் நிறைவாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹாலில் வந்து ஸ்ரீபாப்பா தான் எப்போ பார்த்தாலும் இப்படி தான். ஸ்ரீபாப்பா கூட சேர்ந்துட்டு என் தங்கச்சி வருவாளா, 2 பேரும் சேர்ந்து இந்த சோஃபாவையும் ஹாலையும் ஒரு வழி ஆக்கிடுவாங்க. பாப்பா அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நானும் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அதை தான் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் கூட்டி விட்டாச்சு. செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு வேற போகணும். மாவை வேற ஊற போட்டுட்டேன். அதை பற்றி நான் யோசிச்சுட்டே இருந்தேன், எப்போரா கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்ட்டு. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ மாவுலாம் அரைச்சி வச்சுட்டு வா, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னாங்க. அதுக்காட்டி அவங்களுக்கு ஒரு வேலை வந்துருச்சுன்னு என்னை விட்டுட்டே போயிட்டாங்க. மாவு மட்டும் போட்டுட்டு உளுந்து மாவுலாம் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சிட்டேன். அரிசி மாவு வந்து நான் 1 கிலோ போடுறேன் அப்படின்றதுக்காக ஒரே ஷிஃப்ட்டில் போட்டு அரைச்சிடுவேன். 2 டைம்லாம் போட மாட்டேன். எப்போதுமே ஒவ்வொரு தடவை மாவு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த இடம்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா சும்மா தான் உட்காந்துருப்போம். அதுக்கப்புறம் அது எனக்கு பெரிய வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காட்டி என் தங்கச்சி வந்துட்டா. வரப்பே என்ன பண்ணிட்டான்னா, ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்ட்டு காலையிலே சொல்லிட்டா, இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு அப்படின்ட்டு. சரினா அதுக்கு ஒரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கை வந்து வேக வச்சுருந்தேன் குக்கரில் வச்சுட்டு நான் போய் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டேன். எனக்கு தலை வேறு பயங்கரமாக வலிச்சிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு. இன்றைக்கி என்ன ஸ்நாக்ஸு அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெஜ் ரோலாம். அது வந்து யூடியூப் பார்த்து என்கிட்ட வந்து ஷார்ட்ஸில் காமிச்சா இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு. அதுக்கு ஒன்றும் இல்லை, வெங்காயம், கேரட், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு வேக வச்சது. அதுக்காக வெங்காயம் கேரட் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த தடவை முன்னாடியே வந்து கேரட்டை நானே சீவிட்டேன். அதுக்கப்புறம் நான் வெட்டினதுக்கப்புறம் நீங்கள் குறை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காட்டி அரிசியும் மாவை அரைச்சிருச்சா, இது எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சது கையோடே போய் மாவை வந்து ஃபுல்லாகவே அள்ளிட்டேன். எனக்கு வந்து இந்த கிரைண்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது. டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடும். என்ன இதை எடுத்து கழுவுறது தான் கொஞ்சம் கஷ்டம், இருந்தாலும் பரவாயில்ல, இடத்த அடைக்காமல் இருக்குது. எனக்கு இந்த கிச்சன் வந்து ரொம்பவே சின்னது. அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிரைண்டர் வாங்கினோம். இது எனக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்காட்டி வந்து மாவெல்லாம் கரைச்சி உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேன். நான் அன்றைக்கி ஷார்ட்ஸில் காமிச்சிருந்தேனே, நல்லா புஃப்னு பொங்கி வந்துருந்துச்சுன்ட்டு அது இதுக்கு அரைச்ச மாவு தான், செவ்வாய்க்கிழமை அரைச்ச மாவு தான். அதுக்காட்டி உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சா, அதுக்காட்டி நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்வ கோளாரத்தில் கையில் எடுத்து நசுக்கிட்டேன். பயங்கரமாக சுட்டுட்டு எல்லோரும் சிரிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கரண்டியாலே நல்லா வந்து மைய வந்து அதை அந்த குண்டு குண்டாக இல்லாமல் எல்லாத்தையும் நசுக்கிட்டேன். இது மத்து வச்சு செய்யலாம், ஆனால் என்கிட்ட மத்தெல்லாம் இல்லை, நாங்கள் வாங்கவே இல்லை. அதனால் இப்போதைக்கு இதை வச்சு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட்,
கொத்தமல்லி மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் போட்டுட்டு இதுக்கு வந்து மசாலான்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூளும் மிளகாத்தூள் இருக்கும்னா வெறும் மிளகாத்தூள், அது பெப்பர் வேணால் போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் அதை போடலை. இதுவே வந்து ஒரு மாதிரி காரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடலை. அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கணும். இது உருண்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ரோல் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி வச்சதுக்கப்புறம் ப்ரெட்டோட அந்த முனைப்பக்கம்லாம் வந்து நல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை தண்ணியில் நனைச்சி இந்த ப்ரெட்டுக்குள்ளே வச்சு முக்கணுமா. சுற்றி என்னை பார்த்தாலே தெரியும், என்னால் முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே, இதில் ஏன்டா இறங்கணும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு வழியாக எல்லாத்தையும் முக்கி அதில் சுருட்டி அதுக்கப்புறம் ரஸ்க்கு தூள் இருக்குது தெரியுமா, அதில் போட்டு அப்படியே பரட்டிக்கணும். அதெல்லாம் அந்த அம்மா வீடியோவே எடுக்கலை. அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெயில் போட்டு அப்படியே திருப்பி எடுத்தாலே போதும். ரொம்ப நேரம் வேலையெல்லாம் இல்லை இது. இருந்தாலும் வந்து இதுக்கு ரொம்ப பொறுமை முக்கியம். பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். ஒரு வழியாக நாங்கள் செஞ்சு சாப்பிட்டோம். டேஸ்ட்டுமே ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.